மெய்வழியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் Satcon Holidays. வணக்கம். மெய்வழியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சாம் பிரதீபன். முதலில் இலங்கை செய்திகள். தமிழ் தேசிய கட்சிகள் ஓரணியில் உருவாக்கம், 10 பேர் கொண்ட குழு நியமனம். இனப்பிரச்சினைக்கான தீர்வு மற்றும் புதிய அரசமைப்பு உருவாக்கம் ஆகிய விவகாரங்களில் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளை ஒருமித்த நிலைப்பாட்டிற்கு கொண்டு வரும் நோக்கில் தமிழ் சட்டத்தரணிகள் பேரவையினால் கொழும்பில் நேற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த 2வது சந்திப்பில் புதிய அரசமைப்பில் உள்வாங்கப்பட வேண்டிய அடிப்படை அம்சங்கள் குறித்து ஆராயப்பட்டிருந்தது. இந்த விடயத்தையொட்டி கட்சிகள் எல்லாவற்றினாலும் ஏற்றுக்கொள்ளத்தக்க ஆவணம் ஒன்றை தயாரிக்கும் பணிக்காக சட்டத்துறையினர் 5 கட்சிகளின் 5 பிரதிநிதிகளையும் கொண்ட குழு ஒன்றை நியமிப்பதற்கு நேற்றைய கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது என்று சட்டத்தரணிகள் வட்டாரங்கள் தெரிவித்தன. ஜனாதிபதி சட்டத்தரணி கனகேஸ்வரன், சட்டத்துறையில் புலமைமிக்க செல்வகுமாரன், தமிழ்மாறன், குருபரன் மற்றும் அக்கரைப்பற்றைச் சேர்ந்தவரும் பேராதனை பல்கலைக்கழக அரசியல் கற்கைகள் விரிவுரையாளரும் சட்டத்தரணியுமான கலாநிதி சிவகுமார் ஆகியோர் இந்த விடயங்களை கையாள தமிழ் சட்டத்தரணிகள் பேரவையால் தெரிவு செய்யப்பட்டுள்ளார்கள். இது நேற்றைய கூட்டத்தில் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதே சமயம் இந்த குழுவினரோடு தமிழரசு கட்சி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, தமிழ் மக்கள் கூட்டணி, தமிழ் தேசிய பேரவை ஆகிய 4 சார்பிலும் தலா ஒவ்வொருவரும், அதற்கு மேலதிகமாக கிழக்கு மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் விதத்தில் இலங்கை தமிழரசு கட்சியால் நியமிக்கப்படும் ஒருவரும் என 5 பேர் சேர்ந்து பணியாற்றுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் இணைய வழியில் யாரையும் இணைப்பதற்கான இணக்கம் ஏற்படவில்லை. கட்சிகள் தங்கள் சார்பில் பங்கு பெற்றும் மேற்படி 5 பிரதிநிதிகளையும் தமிழ் சட்டத்தரணிகள் பேரவைக்கு அறிவித்ததும் பேரவை மேற்படி 5 சட்ட விற்பனர்களையும் ஒன்றிணைத்து அடுத்த கூட்டத்தை விரைவில் கூட்டும் என தெரிவிக்கப்படுகின்றது. சம்பந்தப்பட்ட ஆவணம் தயாரான பின்னர் தமிழ் தேசிய கட்சிகள் மீண்டும் தமிழ் சட்டத்தரணிகள் பேரவையால் ஒன்று கூட்டப்படும் கூட்டத்தில் அந்த ஆவணத்தை உறுதி செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நேற்றைய கூட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, தமிழ் மக்கள் கூட்டணி ஆகிய தமிழ் தேசிகளின் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றிருந்தனர். என்பிபி ஆட்சியை குறுக்கு வழியில் கவிழ்க்க முடியாது, பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவிப்பு. பொருளாதார வீழ்ச்சி, இனவாதம் என்பவற்றை வைத்து ஆட்சியை கைப்பற்றலாம் என சிலர் நினைக்கின்றனர். அது பகல் கனவு மாத்திரமே. எமது ஆட்சியை குறுக்கு வழியில் கவிழ்க்க முடியாது என்று பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்தார். சட்டத்தின் பிரகாரமே ஆட்சி நடத்தப்பட்டு வருகின்றது. மக்களுக்கான சட்டங்கள் முறைகேடாக பயன்படுத்தப்படவில்லை எனவும் நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகையில் அவர் கூறியிருந்தார். நாட்டில் வரிசை யுகம் ஏற்பட வேண்டும் என கருதி ஒரு சில எதிரணி உறுப்பினர்கள் காத்திருக்கின்றனர். மேலும் சில உறுப்பினர்கள் காலநிலை மாற்றத்தை வைத்தாவது மக்களை வீதிக்கு களமிறக்க முடியுமா என யோசிக்கின்றனர். எது எப்படி இருந்தாலும் அவசரகால சட்டத்தை எமது அரசாங்கம் ஜனநாயக விரோத நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தியது கிடையாது. அத்தியாவசிய சேவையாளர் நாயகத்துக்கு எமது பணியை தடையின்றி முன்னெடுக்க வழிவகுக்கும் ஒரே ஒரு நோக்கில்தான் அவசரகால சட்டம் நீடிக்கப்படுகின்றது. கடந்த காலங்களைப் போன்று அரசியல் பழிவாங்கல் மற்றும் அடக்குமுறைக்காக சட்டத்தை அரசாங்கம் பயன்படுத்தவில்லை. பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்வதற்கு முடியாத அரசாங்கமாக இருந்தால்தான் ஆட்சியை விட்டுவிட்டு ஓட வேண்டி வரும். ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பொருளாதாரத்தை சிறப்பாக கையாண்டு வருகிறது. பொருளாதாரம் வீழ்ச்சியடைய நாம் இடமளிக்கவில்லை. எனவே பொருளாதாரம் விழும், இந்த அரசாங்கம் கவிழும் என எதிர்பார்ப்பவர்களுக்கு அவ்வாறு நடக்காது என்பதை கூறிவைக்க விரும்புகிறோம். அதேவேளை இனவாதம் மற்றும் மதவாதத்தை கையில் எடுத்து எமக்கு எதிராக பிரச்சாரம் முன்னெடுத்தனர். ஆனால் இனவாதம், மதவாதத்துக்கு இடமில்லை என்பதை நாம் நிரூபித்துள்ளோம். இன ஐக்கியம், ஒற்றுமை என்பதுதான் எமது முதன்மை நோக்கமாகும் என அவர் மேலும் தெரிவித்திருந்தார். நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு இலங்கை தமிழரசு கட்சி ஆதரவு. பலசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை ஆதரித்து வாக்களிப்பது என்றும் இலங்கை தமிழரசு கட்சி தீர்மானித்துள்ளது. கட்சியின் அரசியல் குழுவும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நேற்று மாலை இணைய வழியில் கூடி இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளனர். இணைய வழியில் கூட்டத்தில் பங்கு பற்றிய அனைத்து உறுப்பினர்களுமே ஏகமனதாக இந்த முடிவுக்கு வந்தனர். கூட்டத்தின் ஆரம்பத்தில் இணைய வழியில் பங்கு பற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கூட்ட தீர்மானம் எடுக்கப்பட்ட சமயம் இணைய இணைப்பில் இருந்து வெளியேறியிருந்தார். எனினும்
அதற்கு முன்னர் கட்சியின் தலைவர் CVK சிவஞானத்துடன் தொடர்பு கொண்ட அவர் கட்சி எடுக்கும் முடிவுக்கு தான் முழுமையாக கட்டுப்பட்டு செயற்படுவார் என்று தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று நம்பிக்கையில்லா பிரேரணையின் போது அதனை ஆதரித்து கட்சியின் சார்பில் மருத்துவர் சத்தியலிங்கம், குகதாசன் ஆகியோர் உரையாற்றுவர் என்றும் நேற்றைய கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. பிரிட்டனில் DCTS திட்டத்தின் கீழ் இலங்கையின் ஆடை துறைக்கு வாய்ப்பு. பிரிட்டனின் DCTS திட்டத்தின் கீழ் இலங்கையின் ஆடைத்துறை போட்டித்திறன்மிக்க நன்மையை பெற்றுள்ளது. 2026 ஜனவரி முதல் நடைமுறைக்கு வரும் ஐக்கிய ராச்சியத்தின் திருத்தப்பட்ட வளரும் நாடுகளுக்கான வர்த்தக திட்டம் இலங்கையின் ஆடைத்துறைக்கு ஒரு தெளிவான வாய்ப்பை வழங்குகின்றது. இது குறிப்பாக சிறு மற்றும் நடுத்தர அளவிலான ஏற்றுமதியாளர்களுக்கு மிகவும் முக்கியமானது என்பதோடு ஒரு முக்கியமான சந்தையில் அவர்கள் வலுவான இடத்தை பெறுவதற்கும் வழிவகுக்கிறது. இந்த திருத்தப்பட்ட திட்டத்தின் உண்மையான பலம் அதன் நடைமுறை தன்மையில் உள்ளது. உற்பத்தி மூல விதிகளை எளிமையாக்குவதன் மூலமும் மூலப்பொருட்களை பெற்றுக்கொள்வதில் அதிக நெகிழ்வுத்தன்மையை அனுமதிப்பதன் மூலமும் சிறிய அளவிலான ஏற்றுமதியாளர்களை பாரிய அளவில் பாதித்து வந்த நீண்டகால தடையை DCTS நீக்கியுள்ளது. இந்த மாற்றமானது இலங்கை நிறுவனங்கள் அதிக சுறுசுறுப்புடன் இயங்க வழிவகுப்பதுடன் விலையிடல் தெரிவுகளை மேம்படுத்தவும், விநியோக நேரத்தை குறைக்கவும், கொள்வனவாளர்களின் தேவைகளுக்கு மிகவும் திறம்பட பதிலளிக்கவும் உதவுகிறது. சிறு மற்றும் நடுத்தர அளவிலான ஏற்றுமதியாளர்களுக்கு இது ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றமாகும். அவர்களின் தடையாக இருந்தது உற்பத்தி திறன் அல்ல, மாறாக போட்டித்திறன் மிக்க விலையில் மூலப்பொருட்களை பெறுதல், உற்பத்தி செலவுகளை நிர்வகித்தல் மற்றும் சர்வதேச கொள்வனவாளர்கள் எதிர்பார்க்கும் வேகம் மற்றும் சீரான தன்மையை பூர்த்தி செய்தல் ஆகியவையே ஆகும். அன்றிருந்த வடக்கு கிழக்கு இன்றில்லை, அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவிப்பு. இனவரியை தூண்டிவிட்டு தமிழ் மக்களிடையே தமது இருப்பை தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்று எவரும் நினைக்கக்கூடாது என்றும், அன்றிருந்த வடக்கு கிழக்கு இன்றில்லை என்றும் கடத்தொழில் நீரியல் வள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் பாராளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற முப்படை சட்டங்களின் ஒழுங்கு விதிகள் மற்றும் அவசரகால சட்டம் தொடர்பான விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். விவாதத்தில் தொடர்ந்து உரையாற்றிய அமைச்சர், கிழக்கு மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இந்த பாராளுமன்ற சலுகைகளை பயன்படுத்தி மிக மோசமான கருத்துக்களை சபையில் முன்வைத்து வருகின்றார். நாட்டில் யுத்தம் நிறைவடைந்து 17 வருடங்களாகின்றன. 47 வருடங்களுக்கு முன்னரான நிலைமையை நாம் பார்த்தால் பல்வேறு நெருக்கடிகளை நாடு சந்தித்தது. தமிழ் மக்கள் அழிக்கப்பட்ட போது, தமிழ் மக்களின் உரிமைகள் பறிக்கப்பட்ட போதும், அத்துடன் யாழ் நூலகம் எரிக்கப்பட்ட போதும், யாழ் மாவட்ட அபிவிருத்தி சபை தேர்தலை நடத்தாமல் வடக்கு இளைஞர்கள் ஜனநாயக நீரோட்டத்திற்கு வருவதற்கு தடுக்கப்பட்ட நிலைமைதான் யுத்தமாக மாறியிருந்தது. அப்போது நாட்டில் யுத்தம் நடைபெற்ற போது இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் நபர், அவரின் தாத்தா, அவரது அப்பா மற்றும் அவரையும் எடுத்துக்கொண்டால் அவர்கள் தமிழ் மக்களுக்கு எதிரான தமிழ் மக்களை கொன்று குவித்த நபர்களோடு கூட்டு சேர்ந்திருந்தவர்கள். இந்த சபையில் ராஜபக்சக்களின் குடும்பம், அவர்களின் ஆதரவுடன் தமிழர்களை வேட்டையாடும் குழுக்களும் இருந்தன. அவர்களுடன் இணைந்து தமிழ் மக்களை வேட்டையாடிய நபர் இன்று நீலி கண்ணீர் வடித்து தமிழ் மக்கள் மீது கருணை காட்டும் நபராக மாறியிருக்கின்றார். இனவரியை தூண்டிவிட்டு தமிழ் மக்களிடையே தமது இருப்பை தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்று நினைக்கிறார்கள். அன்றிருந்த வடக்கு கிழக்கு இன்று இல்லை, முற்றிலும் மாறியுள்ள வடக்கு கிழக்கே உள்ளது. மட்டக்களப்பை பிரதிநிதித்துவப்படுத்தும் நபர் கொழும்பிலிருந்து சுத்துமாத்து செய்கின்ற நபரோடு சேர்ந்து யாழ்ப்பாணத்திற்கு வரும்போது வேட்டியோடும் கொழும்பில் கோட்சூட்டுடனும் திரிவதுடன் தங்களின் பிள்ளைகளை சிங்களவர்களுக்கு திருமணம் செய்தும் வைத்து சொகுசாக வாழ்கின்றனர். இவர்கள் மீண்டும் தமிழ் மக்களிடையே இனவரியை தூண்டுகின்ற வெறியாட்டம் ஆடுகின்றனர். அவர்களின் வெறித்தனம், கபட நாடகங்கள் செல்லுபடியாகாது என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறோம் என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்திருந்தார். வடமராட்சி கிழக்கு தாளேடி பகுதியில் செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளரை அச்சுறுத்திய சுண்டிக்குள சம்மாட்டி. வடமராட்சி கிழக்கு தாளேடி பகுதியில் கரவலை தொழிலால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து நாரா நிறுவனம் மேற்கொண்ட ஆய்வை செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளர் மற்றும் வடமராட்சி கிழக்கு கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாச தலைவர் தங்கரூபன் ஆகியோருக்கு கரைவலை சம்மாட்டி ஒருவரால் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் உளவு இயந்திரங்களை பயன்படுத்தி கரவலை தொழிலில் ஈடுபடுவது தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் அதனால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து கடத்தொழில் நீரியல் வள திணைக்களத்துடன் இணைந்து நாரா நிறுவனம் வடமராட்சி கிழக்கு தாளேடி பகுதியில் ஆய்வுகளை மேற்கொண்டது. மனித வலுவை பயன்படுத்துவதற்கும் உளவு இயந்திரங்களை பயன்படுத்துவதற்குமான வேறுபாடுகள் மற்றும் பாதிப்புகள் குறித்து இதன் போது ஆராயப்பட்டது. இந்த ஆய்வினை செய்தி சேகரிக்க சென்ற வடமராட்சி கிழக்கு சுயாதீன ஊடகவியலாளர் மற்றும் சமாச தலைவர் தங்கரூபன் ஆகியோரை
சுண்டிக்குளம் பகுதியில் கரவேலை தொழிலில் ஈடுபடும் சம்மாட்டி ஒருவர் வழிமறைத்து கடும் அச்சுறுத்தல் விடுத்துள்ளார். கரவேலை தொழில் தொடர்பான எதிர்மறையான செய்திகளை பிரசுரிக்க கூடாது என்றும் இத்தொழில் சார்ந்த பிரச்சினைகளில் தலையிடுவதை நிறுத்த வேண்டும் என்றும் கூறி அவர் மிரட்டியுள்ளார். இச்சம்பவம் குறித்து மருதங்கனி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இது குறித்து சமாச தலைவர் தங்கரூபன் கருத்து தெரிவிக்கையில், வடமராட்சி கிழக்கில் சட்டவிரோத உளவு இயந்திரங்களை பயன்படுத்தி மீன்பிடியில் ஈடுபடுவதால் சிறு மீனவர்கள் பெரும் பாதிப்புகளை சந்திக்கின்றனர். எனவே இதற்கு அனுமதி வழங்கக்கூடாது. மேலும் நாரா நிறுவனத்தின் ஆய்வுக்கு முதல் நாள் உளவு இயந்திரங்களால் ஏற்பட்டிருந்த மண்ணரிப்பை மறைப்பதற்காக கரவேலை தொழிலாளர்கள் மணல் கொண்டு குழிகளை நிரப்பியுள்ளனர் என்றும் தெரிவித்தார். செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள். Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world-class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays. சமூக வலைத்தள இணைய செய்திகளை தமது ஒழுங்குமுறைக்குள் கொண்டுவர இந்திய அரசாங்கம் திட்டம். ஃபேஸ்புக், யூடியூப் மற்றும் எக்ஸ் போன்ற தளங்களில் உள்ள செல்வாக்கு செலுத்துபவர்கள் மற்றும் போட்காஸ்டர்கள் உட்பட பரந்த அளவிலான இணைய செய்தி குரல்களையும் தமது ஒழுங்குமுறைக்குள் கொண்டுவர இந்திய அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. கடந்த வாரம் இந்தியாவில் மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் நாட்டில் தகவல் தொழில்நுட்ப விதிகளில் திருத்தங்களை முன்மொழிந்திருந்தது. அதன்படி பதிவு செய்யப்பட்ட செய்தி வெளியீட்டாளர்களுக்கு தற்போது பொருந்தும் நெறிமுறை கோட்பாடுகளை செய்தி மற்றும் நடப்பு விவகாரங்கள் தொடர்பான உள்ளடக்கத்தை பகிரும் வெளியீட்டாளர்கள் அல்லாத பயனர்களுக்கும் நீடிக்க முன்மொழியப்பட்டுள்ளது. இது சாதாரண பயனர்கள், சுயாதீன ஊடகவியலாளர்கள் மற்றும் போட்காஸ்டர்களால் பகிரப்படும் செய்தி தொடர்பான பதிவுகள் மீது அரசாங்கத்துக்கு அதிக அதிகாரத்தை வழங்கக்கூடும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். சமூக ஊடக தளங்கள் தங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள பாதுகாப்பான புகலிடம் எனப்படும் சட்ட பாதுகாப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமானால் அரசாங்கத்தின் உத்தரவுகளையும் வழிகாட்டல்களையும் கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என முன்மொழியப்பட்டுள்ளது. இந்த திருத்தங்கள் டிஜிட்டல் உரிமைகள் ஆர்வலர்கள் மற்றும் சுயாதீன செய்தி உருவாக்குநர்களிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளன. சமூக ஊடக தளங்களில் அரசாங்கத்தின் தணிக்கை முறையை முழுமையாக அமுல்படுத்த இவை வழிவகுக்கும் என்றும், அரசாங்கத்தை விமர்சிப்பவர்களை இலக்கு வைக்கவும் அதிருப்தி குரல்களை ஒடுக்கவும் இந்த விதிகள் தவறாக பயன்படுத்தப்படலாம் என்றும் அவர்கள் எச்சரிக்கின்றனர். இருப்பினும் தற்போதைய தகவல் தொழில்நுட்ப விதிகளை வலுப்படுத்தவும் போலி செய்திகள், வெறுப்பு பேச்சுகள் ஆகியவற்றை தடுக்கவுமே இந்த மாற்றங்கள் செய்யப்படுவதாக அரசாங்கம் கூறுகின்றது. இது குறித்த பொதுமக்களின் கருத்துக்களை ஏப்ரல் 14 சமர்ப்பிக்குமாறு கோரப்பட்டும் உள்ளது. இணையத்தில் லீக்கான விஜயின் ஜனநாயகன் படம். விஜயின் ஜனநாயகன் படத்தின் அறிமுக சண்டை காட்சிகள் மற்றும் படத்தின் இறுதி காட்சிகள் இணையத்தில் லீக் ஆன நிலையில் அது தொடர்பாக பட தயாரிப்பு நிறுவனம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. வினோத் இயக்கத்தில் விஜய் நடிப்பில் உருவான திரைப்படம் ஜனநாயகன். பூஜா ஹெக்டே, மமிதா, பாபி தியோல் உள்ளிட்ட நட்சத்திர பட்டாளங்கள் நடித்துள்ள இப்படத்திற்கு அனிருத் இசை அமைத்துள்ளார். கடந்த பொங்கல் பண்டிகைக்கு இப்படம் திரைக்கு வரும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் சென்சர் கிடைக்காததால் இதுவரை வெளியாகி இருக்கவில்லை. நீண்ட போராட்டத்திற்கு பின் ஜனநாயகன் படத்தை மறு தணிக்கை செய்ய தணிக்கை வாரியத்திற்கு பட தயாரிப்பு நிறுவனம் படத்தை அனுப்பியிருந்தது. விரைவில் படத்துக்கு சென்சர் சான்றிதழ் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏப்ரல் 30 வரை ஜனநாயகன் படம் வெளியாக வாய்ப்பில்லை என கூறப்பட்டு வரும் நிலையில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தனது ஜனநாயகன் படத்திற்கு கூட்டு சேர்ந்து பிரச்சினை ஏற்படுத்துகிறார்கள் என குற்றம் சாட்டியிருந்தார். இந்த சூழலில் விஜயின் அறிமுக காட்சி மற்றும் இறுதி காட்சிகள் இணையத்தில் கசிந்துள்ளன. சுமார் 5 நிமிடத்துக்கு மேலான வீடியோ வேகமாக பரவி வருகிறது. அதேபோல் ஜனநாயகனின் ஒரு போரே வரலாறு பாடல் காட்சிகளும் படத்தின் அறிமுக காட்சியும் என சுமார் 5 நிமிட வீடியோ இணையத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது. இதனைத் தொடர்ந்து பட தயாரிப்பு நிறுவனமும் படக்குழுவினரும் பெரும் அதிர்ச்சியில் உள்ளனர். ஜனநாயகம் படம் லீக் செய்யப்பட்ட விஷயம் தொடர்பாக அப்பட இயக்குனர் வினோத் பேசியிருக்கிறார். தனது இன்ஸ்டா ஸ்டோரியில் ஒவ்வொரு காட்சியும் ஒவ்வொருவரின் கனவை சுமந்துள்ளது.
வெளியீட்டிற்கு முன்பே அது கசிவது உண்மையிலேயே வேதனையானது. தயவு செய்து அதனை பகிராமல் ஆதரவு அளியுங்கள் என்று வேதனையாக பதிவிட்டுள்ளார். ஜனநாயகம் தொடர்பான கசிந்த உள்ளடக்கத்தை எந்த ஒரு டிஜிட்டல் அல்லது சமூக ஊடகத்தளம் வழியாகவும் எந்த வகையிலும் பதிவிறக்கம் செய்யவோ, பெறவோ, சேமிக்கவோ, அனுப்பவோ, பகிரவோ அல்லது பரப்பவோ கூடாது என்று பொதுமக்களுக்கு தெரிவிக்கப்படுகின்றது. இனிமேல் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடும் எவரும் அதன் விளைவுகளுக்கு தங்கள் சொந்த பொறுப்பில் உடனடி உரிமையியல் மற்றும் குற்றவியல் நடவடிக்கைகளை எதிர்கொள்ள நேரிடும் என்று எச்சரித்து அந்த அறிக்கை விடப்பட்டுள்ளது. செய்திகளில் தொடர்வன உலகச் செய்திகள். சர்வதேச நாடுகள் மத்தியில் போர் பதட்டம், நேட்டோவில் பிரித்தானியாவிற்கு பின்னடைவு. சர்வதேச நாடுகள் மத்தியில் போர் பதட்டம் அதிகரித்துள்ள நிலையில் பிரித்தானியாவின் பாதுகாப்பு திட்டங்கள் தொடர்பில் அமைச்சர்கள் கருத்து கூற மறுத்திருப்பது அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. பாதுகாப்பு அமைச்சகத்திற்கும் கருவூலத்திற்கும் இடையே நிதி ஒதுக்கீடு தொடர்பாக நடந்து வரும் சர்ச்சையே இதற்கு காரணம் என அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் கெமி பெடனோக் மற்றும் தொழிலாளர் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் டான் தேசி ஆகியோர் இத்திட்டத்தை உடனடியாக வெளியிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். மேலும் இது தொடர்ந்து வெளியிடப்படாமல் இருப்பது நேட்டோ அமைப்பில் பிரிட்டனின் நிலையை சிதைக்கும் அபாயத்தை ஏற்படுத்துவதோடு இராணுவ திறன்கள் குறித்த கவலைகளையும் எடுத்து காட்டுகிறது என அவர்கள் எச்சரித்துள்ளனர். தொழிலாளர் கட்சி 2027 ஆண்டுக்குள் முக்கிய பாதுகாப்பு செலவினங்களை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 2.5% உயர்த்துவதாகவும் அடுத்த நாடாளுமன்றத்தில் இது 3% அதிகரிக்கும் என்றும் உறுதியளித்துள்ளது. அதே நேரத்தில் டோரிக்கல் பாதுகாப்புக்கு நிதியளிக்க 2 குழந்தைகளுக்கான உதவித்தொகையை உச்சவரம்பை மீண்டும் கொண்டுவர பரிந்துரைத்துள்ளனர். இவ்விரு முரண்பட்ட கொள்கைகள் காரணமாக மேற்படி தாமதம் ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரான் அமெரிக்க பேச்சுவார்த்தை, இஸ்லாமாபாத்தின் பக்கம் திரும்பியுள்ள உலக நாடுகள். மத்திய கிழக்கில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே போர் நிறுத்தம் ஏற்பட்டதை தொடர்ந்து ஈரான் ஹார்முஸ் நீரிணையை பகுதி அளவு திறப்பதாக அறிவித்துள்ளது. எனினும் கடுமையான நிபந்தனைகளையும் விதித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அரபு ஊடகங்களின் தகவலின்படி ஹார்முஸ் நீரிணை வழியாக தினமும் 15 கப்பல்கள் மாத்திரமே செல்ல அனுமதிக்கப்படும் என்றும் ஒவ்வொரு கப்பலும் ஈரானிடமிருந்து முன் அனுமதி பெற வேண்டும் என்றும் ஈரானிய அதிகாரிகள் கூறியுள்ளனர். புரட்சிகர பாதுகாப்பு படையினரின் மேற்பார்வையின் கீழ் இந்த புதிய முறை செயற்படுத்தப்பட்டுள்ளது என்றும் போருக்கு முந்தைய நிலைமை இனி இருக்காது என்றும் அதிகாரிகள் கூறி வருகின்றனர். போர் நிறுத்தத்தை நிலைநிறுத்துவதற்காக வெளிநாடுகளில் முடக்கப்பட்டுள்ள தனது சொத்துக்களை 2 வாரங்களுக்குள் மீட்கப்பட வேண்டும் என்று ஈரான் தெளிவுபடுத்தியுள்ளது. அரபு ஊடகங்களின்படி ஈரானின் இந்த நிபந்தனை ஒப்பந்தத்திற்கான ஒரு முக்கிய உத்தரவாதமாகும். மேலும் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை தீர்மானத்தின் மூலம் போர் முடிவுக்கு முறைப்படி அங்கீகாரம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் இல்லையெனில் மீண்டும் போரை தொடங்க தயாராக இருப்பதாகவும் ஈரான் வலியுறுத்தியுள்ளது. அரபு ஊடக அறிக்கை ஒன்றின்படி அப்பகுதியில் தனது இராணுவ இருப்பை அதிகரிக்க வேண்டாம் என அமெரிக்காவை ஈரான் வலியுறுத்தியுள்ளது. மறுபுறம் யுரேனியம் செறிவூட்டல் விவகாரம் தொடர்பான ஒப்பந்தத்தை தொடர்ந்து கடைப்பிடிப்பதாக ஈரான் தெரிவித்துள்ளது. பேச்சுவார்த்தைகளுக்கு ஈரானின் முன்மொழிவுகளே அடிப்படை என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஏப்ரல் 7 அறிவித்திருந்தார். இதன் பின்னரே ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்திருந்தது. இருப்பினும் இந்த ஒப்பந்தத்தில் லெபனான் விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்தி வருகிறது. இந்த ஒப்பந்தத்தில் லெபனானையும் சேர்க்க வேண்டும் என ஈரான் விரும்புகிறது. ஆனால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் அதற்கு மறுக்கின்றன. இஸ்ரேல் லெபனான் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. லெபனான் மீதான தாக்குதல்கள் நிறுத்தப்படாவிட்டால் ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் மூட நேரிடலாம் என ஈரான் எச்சரித்துள்ளது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான வரலாற்று சிறப்புமிக்க பேச்சுவார்த்தைகள் இன்று இஸ்லாமாபாத்தில் இடம்பெறுகின்றன. வெளிநாட்டு தூதுக்குழுக்கள் வரத் தொடங்கியுள்ள நிலையில் பாகிஸ்தான் தலைநகரில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் ஒட்டுமொத்த உலகின் பார்வையும் இஸ்லாமாபாத்தின் பக்கம் திரும்பியுள்ளது. இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் மேலதிக செய்திகளை பார்வையிடுவதற்கு எமது இணையதளமான www.மெய்வழி.com என்ற தளத்தை பார்வையிடுங்கள். மேலும் மெய்வழி ஆப்பையும் தரவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். வணக்கம். Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler.
Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world-class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays.